फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பச்சரிசி சாதம் வச்சிட்டு ஒரு கேக் பண்ண போறோம். சோ அந்த கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1.5 கிளாஸ் பச்சரிசி எடுத்துட்டு வாணல்ல போட்டுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். நம்ம ஃபுல்லாவே இதுல பால் ஊத்திட்டு தான் இது வேவிச்சு எடுக்கணும். சோ நான் பாக்கெட் பால் தான் இதுல ஊத்த போறேன். இப்போ பாக்கெட் பால் இதுல ஊத்திடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாவே இதுல ஊத்த போறேன். ஓகே, இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு பாக்கெட் பால் மட்டும் பத்தாது. ஸோ நான் 2 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா அதை வேவிச்சு எடுத்துடலாம். ஸோ அது வந்து ஸ்வீட்டுன்றதுனால நமக்கு ரொம்ப உப்பு வேண்டாம். அதனால் நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுறேன். ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். ஜீரகம் வந்துட்டு சும்மா ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம், ஸ்மெல்லு. ஜீரகத்தோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கிறவங்க நிறையவே போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கணும். இப்போ பக்கத்து அடுப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம இப்போ கருப்பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பனவெல்லம். ஸோ பனவெல்லத்தை நான் வந்து போட்டுறேன். ஏன்னா ஸ்வீட்டுக்காக தான். வெல்லம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது பனவெல்லம் தான் போடணும் இல்லை, வெல்லமும் நீங்கள் போடலாம். ஸோ இது நல்லாவே உருகட்டும். இது உருகினதுக்கு அப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம பனவெல்லம் நல்லாவே உருகி இருக்கு. இப்போ வந்து 3 ஏலக்காவை நான் அந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கேன். 3 ஏலக்காய் போட்டிருக்கோம். அப்போது இந்த சாதத்தில் நான் 1 ஸ்பூன் நெய் போடுறேன். அதெல்லாம் கிண்டி விட்டுக்கோங்க. பாலுன்றதுனால நல்லா பொங்கி வருது. அடுத்தது நம்ம கருப்பட்டி இருக்குல்ல, ஸோ நம்ம பனவெல்லத்தை இதில் நம்ம ஊற்றிடலாம். நல்லாவே கொதிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பனவெல்லத்தை அப்படியே ஊற்றி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிக்குதுக்கோங்க. இந்த சாக்லேட் கலரில் இருக்குது. பச்சரிசி வச்சுட்டு நம்ம எப்பவுமே வந்து பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது தான் பண்ணி சாப்பிடுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்குது. டிஃபனாவோ எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அதை ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பாத்திரம், ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய் போட்டு தேய்க்கிறேன். ஸோ நெய் போட்டுட்டு நம்ம இதை ஃபுல்லாகவே இப்போ கவர் பண்ணிக்கலாம். ஸோ கேக்காக நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஸோ அது ஃபுல்லாகவே போட்டு கொடுத்துக்கோங்க. சூடாகிறனோடனே நமக்கு அந்த கேக் பீசஸாக நிறைய கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே இதில் போட்டு. அப்போது இந்த மாதிரி மேலெல்லாம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரிலாம் நல்லா தடவி வச்சுருக்கேன். ஸோ தண்ணியில் வச்சுருக்கேன். ஒரு பெரிய பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். டக்குனு சூடாகிறதுக்காக தான். ஸோ இப்போயே நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்களேன். அதுமாதிரி நல்லா கட்டி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸோ கேக் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ நம்ம சாதம் கேக்கு நல்லாவே வந்து செட் ஆகிருக்கு. எப்படின்னா அது அந்த மாதிரி நம்ம கை வச்சா சுத்தமாக ஒட்டாது. ஸோ அந்த அளவுக்கு செட் ஆகிருக்கு. நல்லா ஸ்பாஞ்சு போல் இருக்குது. ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, முந்திரி இருக்குல்ல, நம்ம முந்திரியை வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இங்கே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அப்படி வந்து தூவி கொடுத்துட்றேன். சூப்பர். ஸோ இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அது குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நான் அடியில் நெய்யெல்லாம் தேய்ச்சிருக்கேன். ஸோ பிளேட்டுக்கு அடியில், அதனால் வந்துட்டு இது வந்து நெய்யெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இது
அழகாக கட் பண்ணி இருக்க முடியும். அதுதான் சொல்ல தெரியல எப்படி சொல்கிறதுன்ட்டு அதை ஆரம்பிக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம ரைஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மில்க் மெய்டு இருக்கு இல்லையா, அது இப்படி ஊற்றி கொடுத்துக்கோங்க. ஸோ மில்க் மெய்டு அதனோட ஸ்பெஷலாலிட்டி தான். ஸோ இந்த மாதிரி நம்மளால் இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னோடய சேனலுக்கு. பாய். பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் 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 சொல்கிறா. பாய் சொல்லு. பாய்.